Hello my dear cuties and friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து shinchan stationery items தான் பண்ண போறோம். So எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு பார்க்கலாம். First one என்ன பண்ண போறோம்னா shinchan pen வந்து பண்ண போறோம். So அதுக்கு என்ன things தேவைன்னு பாத்தீங்கன்னா refill and then ஒரு color sheet இருந்தா போதும். நம்ம சூப்பரான shinchan pen பண்ணிடலாம். So அந்த ஒரு A4 sheet அப்படி இல்லனா இந்த மாதிரி color sheet எடுத்துக்கோங்க. So இதுல வந்து gum அப்ளை பண்ணி இந்த மாதிரி refill வந்து fix பண்ணிட்டு roll பண்ணிக்கோங்க. So அதுக்கு ஏத்தது போல கட் பண்ணிட்டு gum அப்ளை பண்ணி fix பண்ணிக்கோங்க. Next இந்த பென்னுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக இந்த மாதிரி quilling paper யூஸ் பண்ணி நான் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கடைசியில் வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பென் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அந்த பென்னுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பக்கம் ஸோ shinchan ஸ்டிக்கர் வந்து நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ நம்ம வெறும் பென்னு தான் பண்ணியிருக்கோம். ஸோ பென்னுக்கு வந்து கேப் பண்ணணும்ல. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேப்பர் எடுத்து அதை வந்து ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் கம் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அழகான கேப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ shinchan பென் வந்து ரெடி. ஸோ செகண்ட் என்ன பண்ண போகிறோன்னா shinchan நோட் புக். ஸோ இதுக்கு என்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டான அட்டையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து கலர் ஷீட் ஓட்டிட்டு ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா shinchan ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஹோம்மேட் ஸ்டிக்கர் தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி A4 ஷீட் வந்து நான் கட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து கம் அப்ளை பண்ணலை, ஸ்டாப்லர் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்டாப்லர் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் நம்ம வந்து shinchan நோட்டை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக என்னுடைய க்ரியேட்டிவிட்டி ஐடியாவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ மேலே வந்து OHP ஷீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஸ்டாப்லர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சமிக்கிஸ் இருக்கும்ல, இந்த சமிக்கிஸ் என்ன பண்ண போகிறோன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேஸ் விட்டுருக்கேன் ஸ்டாப்லர் பண்ணாமல். ஸோ அதில் வந்து இந்த சமிக்கிஸ் எல்லாமே நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ லைக் இது வந்து ஒரு ஷேக்கிங் நோட் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு போர் அடிக்கும் போது இதை வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம். அட் த சேம் டைம் நம்ம வந்து நோட் புக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் பண்ணும் போது தான் தோணுச்சு. ஸோ டக்கு நான் வந்து செஞ்சுட்டேன். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிராஃப்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுச் செய்ய போகிறோம். ஸோ நம்ம வந்து shinchan பவுச். இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட வந்து மேலே நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஜிப் ஒரு பட்டன் ஸோ என்கிட்ட வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஓப்பனாகவே தான் வச்சுருக்கேன் இந்த பவுச்சை. ஸோ உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி திங்ஸ் இருந்தால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னர் தான் மேக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இருக்க ஷார்ப்னரை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து டிக் டாக் சாக்லேட் இருக்கும்ல, ஸோ அந்த பாக்ஸில் வந்து நான் அந்த ஷார்ப்னரை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு மேலே வந்து shinchan ஸ்டிக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா கீ செயின் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து அந்த கீ செயின் ரிங் வந்து இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இயரிங் மேக் பண்ணுற ரிங் யூஸ் பண்ணி தான் அந்த கீ செயின் செஞ்சுருக்கேன். ஓகே மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த shinchan ஸ்டேஷனரி கிட்ஸில் உங்களுக்கு எந்த ஐட்டம்ஸ் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா தீமில் நம்ம பண்ணலாமா, ஸோ வேறு எந்த மாதிரி கிராஃப்ட் வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம motucreations சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.